அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு கடன் சுமை கழுத்தை நெருக்கிய பட்சத்தில் மிக சிறந்த வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகும். இந்த அடுத்த 7 நாட்கள் அமையிருக்குதுங்க. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி மிருகசிரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே, குறிப்பா இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசி உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அவரோடு பாக்கியஸ்தான அதிபதி சனியும் சேர்ந்திருப்பதால் இந்த வாரம் அற்புதமான ஒரு நேரமாக தான் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. நினைக்க இயலாத அளவு தொழில் வளர்ச்சியும் குடும்ப முன்னேற்றமும் கூடுங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும் விதத்தில் அமைய இருக்கு. அதே போல் பணி ஓய்விற்கு பிறகு பணி நீடிப்பு உண்டுங்க. வருமானம் பற்றாக்குறை அகல இருக்கு. தனஸ்தானத்தில் குரு இருப்பதால் குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதி வாய்ப்பு இருக்குதுங்க. உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக முடிக்கும் சந்தர்ப்பம் உங்களுக்கு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் சுக்கிரன் குறிப்பாக 6ஆம் இடத்திற்கு அதிபதியும் ஆவார். அவர் தற்போது மேசராசிக்கு வருகிறார். 6க்கு அதிபதி 12இல் வரும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குறிப்பா கடமையில் இருந்த தொய்வு அகல இருக்கு. காலாவதியான கடன்கள் கூட வசூலாகுங்க. அது மட்டும் இல்லாம பழைய கடன்களால் அவதியுற்று வந்த உங்களுக்கு அந்த பழைய கடன்களை எல்லாம் அடைத்து நிம்மதி பெறக்கூடிய அளவிற்கு பொருளாதார ரீதியான பல முன்னேற்றங்களை நீங்கள் தாராளமாக இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. இல்லத்தில் உள்ளவர்களின் தேவைகள் பூர்த்தி செய்வீங்க. உத்தியோகத்தில் இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த ஊதிய உயர்வு ஆகியவை தானாக வந்து சேருங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு சப்தம விரையாதிபதியானவர் செவ்வாய். அவர் மீன ராசிக்கு செல்கிறார். விரையாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்க தாங்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் என்றாலும் விரயத்திற்கு முன்னாதாகவே வருமானம் வந்து சேரும். அதை செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும் என்று கவலைப்பட வேண்டாங்க. காரியத்தை தொடங்கிவிட்டால் அதற்குரிய தொகை படிப்படியாக வந்து சேரும். எனவே மனக்கலக்கம் அடைய வேண்டாங்க. பிள்ளைகளினாலும் குடும்பத்தினர்களாலும் ஏற்படும் செலவுகள் சுப செலவுகளாக மாறும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டு வந்த பட்சத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது கிடைத்து கொண்டே இருக்குங்க. பல பணிகள் பாதியிலேயே நின்று வந்த நிலையில் அந்த பணிகள் துரிதமாக நடைபெற இருக்குது. எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறுவதில் இருந்த தடைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் தாராளமாக எதிர்பார்க்கலாம். பிள்ளைகள் வழியில் செலவுகள் உண்டு. அந்த செலவுகள் சுப செலவுகளாக அமையும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அது கல்விக்காகவோ அல்லது உத்தியோகத்திற்காகவோ அல்லது திருமணத்திற்காகவோ ஏற்படலாம். அலுவலகத்திற்கான மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்கள் வாங்கி மகிழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல இது சனி செவ்வாயினுடைய சேர்க்கை மீன ராசியில் ஏற்படுகிறது. இந்த சேர்க்கை என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. இருந்தாலும் பொதுவாக பகை கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கும் போது எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பிறரை நம்பி ஏமாறும் சூழ்நிலை உண்டு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருந்தால் நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். பொருளாதார பற்றாக்குறை அதிகரிக்குங்க. தொழில் மாற்ற சிந்தனைகள் உண்டு. உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சொல்ல வேண்டாங்க. அதே போல் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மிக முக்கிய கிரகமான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரி
சஞ்சரிக்கிறார். அதாவது இதுவரை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் அஷ்டம லாபாதிபதியானவர், இழப்புகளை கொடுப்பவர். குருவே இழப்புகளை ஈடு செய்பவரும் அவரே. எனவே இக்காலத்தில் ஏற்ற இறக்க நிலை இருந்தாலும் போற்றும்படியான வாழ்க்கை தரம் அமையுங்க. குறிப்பா வெளிநாட்டு முயற்சியில் ஆதாயம் கிடைக்க இருக்கு. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிச்சயம் கை கொடுக்கும் என்பதுல சந்தேகம் இல்லைங்க. மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவாங்க. உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் வலம் வரும். இத்தருணத்தில் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சனி இணைந்திருக்கிறாங்க. தேவையான அளவிற்கு வருமானம் இருப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லைங்க. அதே போல் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நிலவ இருக்கு. சுப செலவுகள் அதிகரிக்கும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. அதே போல் வெளியூர் பயணங்கள் நன்மையில் முடியுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் யோகம் உள்ளது. கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. பணி நிமித்தமாக வெளிநாடு அல்லது வெளியூர் ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. இதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேலதிகாரிகளின் ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாகும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. தாய் நாட்டிற்கு திரும்ப ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்கு. பணி நிமித்தமாக இதுவரை பிரிந்திருந்த கணவன் மனைவியர் ஒன்று சேர்வார்கள். வேறு வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசினருக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் புதிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் நிதி நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை அனுபவத்தில் நீங்கள் தாராளமாக காணலாம். அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனஸ்தானமும் லாபஸ்தானமும் சுபபலம் பெற்று திகழ்வதால் லாபகரமான ஒரு தருணமாகும். இன்றைய நாள் அமைய இருக்குதுங்க. இந்த வாரம் அமைய இருக்குது. புதிய விற்பனை கிளைகள் திறக்கப்பட்டு லாபம் உயருங்க. சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சந்தர்ப்பம் உருவாக இருக்கு. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் முக்கிய தருணங்கள்ல கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு புதிய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு வெளிநாடு ஒன்றில் சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. உங்களுடைய விற்பனை அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரை கலைத்துறையின் பெரும்பான்மையான அம்சங்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க உள்ளது. பத்து அம்சம் எனும் ஜோதிட நூல்கள் விளக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்கள் தொல்லை உண்டு. இத்தருணங்கள்ல ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் கேது, ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய், ராகு இணைந்திருப்பதாலும் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மற்றவர்களுடன் சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக அவசியங்க. இத்தருணங்கள்ல லக்ஷ்மி வழிபாடு பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.